கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் நிச்சயருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய பேச்சாளர்கள், அவங்க நிறைய இன்றைக்கு பெருகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கு நிறைய பேர் தன்னம்பிக்கை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நம்ம இதுக்கு மேலே எங்கே படிக்க போகிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படி சொல்லி ஒரு மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கையை இழந்து தவிக்கின்ற இந்த தலைமுறை. ஆகவே தான் இன்றைக்கி நிறைய பேர் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சாளர்களை கொண்டு ஸ்கூலில் காலேஜில் பெரிய பெரிய கருத்தரங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய பல வரலாற்று சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி தான் முதல் செய்தி. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு அருகே இருக்கக்கூடிய பூனே, இங்கே இதில் பிரதீக்ஷா டேன் வாக்கர் அப்படிங்கிற ஒரு பிரதீக்ஷா, இவங்க 1964 பிறந்தவர். இவருக்கும் இன்னொரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சாதாரண அலுவலக பியூனாக இருந்த ஒருவருக்கும் திருமணமாயிருக்கிறது. அவர் இறந்து போய்விட்டார், ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். இவருடைய பிரதீக்ஷா அந்த பெண் 20 வயதாக இருக்கும்போதே அவருடைய கணவர் இறந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் பிரதீக்ஷாவுக்கு அந்த கணவருடைய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவங்க 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறலை, அதனால் அந்த வேலை கிடைக்கல. இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஸ்டேட் பேங்க், அவங்க கணவர் பணி செய்த ஸ்டேட் பேங்க் போகும்போது அங்கே உள்ள உயர் அலுவலர் சொல்லியிருக்காங்க, வேணா ஒரு துப்புரவு ஸ்கேவெஞ்சர் பணி காலி இருக்குது, அந்த பணியில் வேணால் நீங்கள் சேர விருப்பம்னா சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பணி, அலுவலகத்தை சுத்தம் பண்ணுறது, கழிவறை சுத்தம் பண்ணுறது, இப்படி சாதாரண ஒரு அடிப்படை பணி கூட சொல்ல முடியாது, ஒரு சாதாரண அந்த ஒரு கூலியாக போய் சேர்ந்து அந்த ஸ்டேட் பேங்கில் வேலை பார்த்துருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த ஆர்வம் 37 ஆண்டுகள் அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்றைக்கு அதே பேங்கில் இன்றைக்கு உதவி பொது மேலாளராக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க. அதாவது அதற்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 10ஆம் வகுப்பு தனியாக படிச்சிருக்காங்க, +2 படித்து தேறி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு விக்ரோலியில் போய் சேர்ந்து ஒரு மாலை கல்லூரியில் சேர்ந்து உளவியல் அதில் டிகிரி வாங்கியிருக்காங்க. அதில் அந்த டிகிரி வாங்கினோடனே பேங்கில் அவங்களுக்கு கிளரிக்கல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிளரிக்கல் போஸ்ட் கொடுத்த பிறகு அப்படியே படிப்படியாக அவர்கள் உயர்ந்து இன்னைக்கு உதவி பொது மேலாளராக அந்த இடத்துல பணி செய்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி இன்றைக்கி எதுக்கு இந்த செய்தி நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம்னா, இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது படிக்கலை, ஒரு வேலையும் சாதாரண வேலை, பெருக்கிற வேலை பேங்கில், இன்னும் அதே பேங்கில் இன்றைக்கி அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜராக இருக்கிறாங்கன்னா அவனுடைய உழைப்பு, அந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேறணுங்கிற ஒரு துடிப்பு அவங்களுக்குள்ளே இருந்ததுனால 10ஆவது படித்து 12ஆவது படித்து டிகிரி படித்து கிளரிக்கல் போஸ்ட் வாங்கி அதிலிருந்து மேலே இன்றைக்கு உதவி பொது மேலாளராக இருப்பது ஒரு வியத்தகுந்த ஒரு செய்தி. இந்த செய்தியின் மூலம் நம்முடைய இவர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம என்னதான் அடிமட்டத்தில் இருந்தாலும், எவ்வளோதான் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன வாய்ப்பே இல்லை அப்படி நம்ம அப்படி முடங்கி இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே போகணும், அதற்கு மேலே நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்பு, அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் இந்த அருமையான அந்த பிரதீக்ஷாவை போல நாமும் உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளை அடையலாம் என்பதற்கு இந்த செய்தி ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே நாம் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது, எந்த நிலையிலும் வாழ்க்கையில் நம்முடைய தோல்விகளை நினைத்து துவண்டு விழுந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறுவோம், ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம் செல்லுகிற ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அப்படியே அழைத்து செல்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 100 வயது ஆயிடுச்சு, குழந்தைக்கே வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய வாக்கு, அவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். நம்ம இன்னைக்கு இந்த அருமையான சகோதரி
பலவீனமான காலங்களிலும் கைவிடப்பட்ட காலத்திலும் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் உயர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். சாதாரண ஒரு தொழில் தானே, இந்த தொழிலில் நமக்கு எங்கே உயர்வு கிடைக்க போகிறது? அற்பமாக எண்ணக்கூடாது எதையுமே. கிதியோன் அற்பமாக எண்ணினான். ஆனால் அவனுடைய அற்பத்தனத்தை ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக மாற்றி கொடுத்தார். ஏன்பா நீ உன் குடும்பம் எளிய குடும்பம்னு சொல்கிற, நான் உன்னோட கூட இருக்கிறேன்ப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ. அதே போல் காணா ஒரு கல்யாணம் விட்டு பாருங்களேன், அங்கேயும் குறை வந்தது. ஐயோன்னு எல்லாரும் திகைத்து நிற்கிறாங்க. அவருடைய அந்த திகைப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றுறாரு. என்ன இருக்குது? கற்சாடிகளில் தண்ணி தான் இருக்குது, தண்ணீரை எடுத்து கொடுங்க என்ன. ஆண்டவர் அந்த தண்ணீரை எடுத்து கொடுத்த உடனே அது ருசி மிகுந்த ரசமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த சகோதரியை போல எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாமல், நம்ம எந்த சாதாரண சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல் சின்ன வேலையாக இருக்கட்டும் போய் சேர்ந்துடணும். ஒரு பத்திரிகையை விற்கிற ஒரு சகோதரர் தான் இன்றைக்கி ஒரு பெரிய பத்திரிகைக்கு அதிபராக இருக்கிறதாக ஒரு செய்தியில் படிக்க முடிந்தது. அதே போல் பத்திரிகை விற்று கொண்டிருக்கா, பத்திரிகை விற்று 10 ரூபாயோ 20 ரூபாயோ கிடைத்திருக்கும். இன்றைக்கி பல ஆயிரம் பேருக்கு ஒரு வேலை கொடுக்குறவராக அவருடைய தொழில் உயர்ந்திருக்கிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆரம்பம் தான், பேஸ்மெண்ட், அற்பமான ஆரம்பம். ஆனால் முடிவு சம்பூரணம். அதனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த மத்தியான வேளையில் நீங்கள் மனசோர்ந்து போய் இருக்கலாம். ஐயோ, என்னை யார் காப்பாற்றுவது, என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். பவுல் சொல்வார் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட இந்த தன்னம்பிக்கை என்கிற இந்த முதல் செய்தியின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்ற பரிசுத்த பவுல் சொன்னது போல, ஆண்டவர் இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே நாங்கள் எங்களை திடப்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இதே நேரத்திலும் ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே சோர்ந்து போய் கடன் சுமையினாலோ அல்லது நோயினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களினாலோ வேலை இல்லாத சூழ்நிலையினாலோ ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை இழந்து ஆண்டவரே வாழ்க்கையில் இனிமேல் எப்படி வாழ்வது என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உங்களுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து ஆதரிக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பத்திரிகை உள்ள காணப்பட்ட இந்த செய்தி, ஒரு சாதாரண தொழிலாளி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வங்கியில், அதே வங்கியில் பொது மேலாளராக உயர்த்தி ஆண்டவரே அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், பிரதீக்ஷா என்ற மகளை ஆண்டவரே. அவளுடைய அந்த உழைப்பு, அந்த அவளுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அவளுக்குள்ளே இருந்த ஒரு வேகம் ஆண்டவர் அவளை உயர்த்தி இருக்கிறத நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமணமாகவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடனினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே எப்படி மீள்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை எல்லாரும் சமூகத்தில் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாருக்கும் நீர் வழிகளை ஆண்டவரை வாசல்களை திறந்து கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு நல்ல வழிவாசல்களை திறந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிறபடியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாங்கள் எந்த விதமான சோர்வும் இன்றி எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் வாழாதபடி ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார் என்ற ஒரு உயர்ந்த ஒரு தரிசனத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நவம்பர் 6ஆம் தேதி
தமிழ்நாட்டில் உள்ள நில அளவையர் சர்வேயர் அவர்களுக்கான ஒரு தேர்வு நடைபெறுகிறது. சரி. 1089 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதனுடைய விவரங்களை www.tnpsc.gov.in என்ற அந்த டிஎன்பிஎஸ்சி இணையதளத்திற்கு சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தகுதிகள் என்னென்ன மேக்ஸிமம் இதில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு இதில் இருக்கிறது. இந்த நில அளவையர் சர்வேயர் இந்த போஸ்ட்டு இதில் நீங்கள் இதை விண்ணப்பம் பண்ணி இதை நீங்கள் இப்போ ஒருவேளை இந்த வாய்ப்பு ஒருவேளை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அறிவிப்பாக நாங்கள் நம்முடைய இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியிலே சொல்லுகிறோம். அடிக்கடி இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியில் நம்ம இந்த வேலை வாய்ப்புகளை குறித்து பேசுகிறோம். ஏன்னா நிறைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குடும்பத்திற்காவது இந்த செய்தி போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நவம்பர் 6ஆம் தேதி நில அளவையர் பணி தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் உள்ள ஒரு அரசு பணி, ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேருவதற்கான இந்த பயிற்சிகளை இந்த தேர்வை நீங்கள் கவனித்து எழுதினால் ஆசீர்வாதமாக இருக்கும். அதிகமாக நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இருப்பீர்கள் என்றால் இதற்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக இப்போ நாம் ஜெபிப்போம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நல்ல ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே பல்வேறு படிப்புகளை படித்து முடித்து அல்லது பல்வேறு விண்ணப்பங்களை விண்ணப்பித்து ஐயோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக அவ்வப்பொழுது நடத்தப்படுகிற தேர்வுகளுக்கென்று படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே தேர்வு எழுதுகிறார்கள். ஒருவேளை தேர்விலே அவர்கள் வெற்றி பெற முடியாவிட்டாலும் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே மறுபடியுமாக ஒரு புது பலனோடு அவர்கள் அந்த தேர்வுகளை சந்திக்கத்தக்கதான கிருபையை தாரும். இந்த நாட்களிலும் சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை மிகுந்த பொருள் செலவோடு ஆண்டவரை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு குறித்த காலத்திலே வேலை கிடைக்கவில்லை என்றால் பெற்றோரும் சோர்ந்து போகிறார்கள், பிள்ளைகளும் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவரே இந்த நாட்களிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும் வண்ணமாக அவருடைய ஆறுதலுக்கு ஏற்ற செய்தியாக நீர் இந்த வேலைவாய்ப்பு செய்தியை எங்களுக்கு தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருகிற அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலே எங்களுடைய பிள்ளைகள் நில அளவையர் தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெறத்தக்கதாக இப்பொழுதே தங்களை விண்ணப்பித்து ஆயத்தப்படுத்த நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு செய்திகள் சென்றடையத்தக்கதாக, அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கண்டு கொள்ளத்தக்கதாக, அனுக்கிரக காலத்திலே இரட்சணிய காலத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை தங்களுடைய குடும்பங்களிலே அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையை தாரும் சாமி. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்ளட்டும். இப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு செய்திகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் அமையட்டும் சுவாமி. பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தின் தலை சிறந்த பசுமை மாறாத காடாக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள கோத்தகிரி லாங்வுட் சோலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த செய்தி என்னன்னா, இங்கிலாந்து அரசனுடைய பசுமை நிழல் கொடை குயின்ஸ் கனோபி விருது இந்த வழங்கப்பட்டதன் மூலம் சர்வதேச அளவில் இந்த கோத்தகிரி லாங்வுட் சோலை புகழ்மிக்க ஒன்றாக மாறியுள்ளது. இது நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த லாங்வுட் சோலை என்பது சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அற்புதமான பசுமை மாறா காடுகளாகும். சுமார் 25 கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவதுடன் பல்லுயிர் சூழல் மையமாகவும் இது அமைந்துள்ளது.
எனவே இந்த இடத்தை பார்வையிட்டு இது உலகத்தின் தலை சிறந்த ஒரு பசுமை மாறா காடு என்ற ஒரு மிகப்பெரிய விருது இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நமக்கு எல்லாம் ஒரு பெருமையான ஒரு காரியம். இதனால இந்த நிறைய பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க, அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. பசுமை மாறாத காடுகள், நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மரங்களை நடணும் அப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதில் இது ஒரு மிகப்பெரிய அடர்த்தியான காடுகள் மட்டும் இல்லை, அது நிறைய கிராமங்களுக்கும் குடி தண்ணீரை வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதாக இங்கே செய்தி வாசிக்கிறது. அது உலகத்தின் தலை சிறந்த பசுமை மாறா காடன் என்றும் விருது வழங்கப்பட்டது ஒரு சிறந்த காரியம். இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளில் நிறைய இடங்களில் மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஆனால் சோலைகள் எல்லாம் எப்படியோ பாலைவனங்களாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சோலை வனமாக இருந்தது, இப்போ பாலைவனமாக மாறிட்டு, மரங்கள் வெட்டினாலே அந்த சோலைகள் எல்லாம் பசுமையை இழந்து விட, அந்த பகுதி பசுமை இல்லாமல் போய்விடுகிறது, மழை குறைந்து விடுகிறது, நிறைய சமுதாய தீமைகள் அங்கே வந்து விடுகிறது. ஆனால் இந்த மரங்களை பாதுகாக்கின்ற பொழுது, இப்படி சோலை வனங்களாக இருக்கின்ற பொழுது நல்ல மழை கிடைக்கிறது, மக்களுக்கு தேவையான குடிநீர் நல்லா கிடைக்கிறது, இன்னும் ஏராளமான உயிரினங்கள், பறவைகள், மிருகங்கள் வாழ்வதற்கேற்ற ஒரு நல்ல ஒரு இடமாக அது அமைந்திருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நம்முடைய ஆடுகள் மாடுகளை எல்லாம் மலைப்பகுதிகளுக்கு சென்று ஓட்டி கொண்டு மேய்ப்பார்கள். நிறைய இது கிடைக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், இளைப்பாறலாம். நீங்கள் அதே போல் நீங்கள் நம்ம சாலைகளில் முன்னால் பயணித்தோம்னா 2 பக்கம் மரங்கள் இருக்கும். நல்ல வெயிலில் சைக்கிளில் போகும்போது அவர் நல்ல வரிசை மரங்கள் இருக்கும், அதில் உட்கார்ந்து இளைப்பாறையெல்லாம் போகலாம். இப்போ மரங்களே இல்லை, கைவீசில் மரங்களே பார்க்க முடியாது, ஃபுல்லாக வெயிலில் தான் போக வேண்டியது. அதில் குறிப்பாக நம்முடைய பகுதியை சார்ந்த பனகுடி பகுதியை சார்ந்த திரு மூக்க மாணிக்கம் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்கார். உங்களுக்கு நான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், அவர் மாணிக்கம் என்பவர். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னா, இப்படி மரங்களை நடுவது. ஏராளமான மரங்களை நட்டுருக்க பனகுடி பதில் நீங்கள் சாலைகள் மற்றும் நீங்கள் இப்போ அந்த வெளியில் உள்ள இடங்கள் அல்லது நம்முடைய கல்லூரி மனோன்மணிய சுந்தரனார் கல்லூரி எங்கே போனாலும் அவர் எங்கெங்கெல்லாம் மரங்கள் கிடைக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நல்ல மரங்கள் கிடைக்கும், அதெல்லாம் கொண்டு வாங்கி அங்கே நட்டு அந்த இடத்தை ஒரு பசுமை மாறாத ஒரு இடமாக மாற்றுவதற்கு அவர் நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை பாராட்டி இப்பொழுது வள்ளியூர் ஏஎஸ்பி கூட அவருக்கு அவரை பாராட்டி ஒரு கௌரவம் கொடுத்ததாக செய்தி வந்தது. இப்போ இந்த சூழ்நிலை நாம் அவரை எதற்கு பேசுகிறோம் என்றால், எல்லாரும் நம்ம போயிட்டே இருக்கோம், பட் அது யாரும் செய்வதற்கு முன் வருவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர் நிறைய மரங்கள் நட்டுருக்கிறாரு. இந்த பனகுடியில் நம்ம முக்கியமாக நம்முடைய அந்த பெரிய தெருக்கள்லாம் போனீங்கன்னா 2 பக்கம் நல்ல மரங்களாக இருக்கும். நீங்கள் வெயில் காலத்தில் கூட போய் பாருங்கள், அந்த பெரிய தெருவில் நமக்கு வெயில் தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல மரங்கள்லாம் நட்டு அதை ஒரு பெரிய நல்ல ஒரு தான் மாற்றிருக்கிறாரு. திரு மூக்க மாணிக்கம் அவர்களுக்கு நாம் மகிமை தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவருடைய பணிகளை இன்னும் அதிகம் இருக்க வேண்டும், இன்னும் பல இடங்களுக்கு அவருடைய மரங்களை நட்டு ஒரு சமுதாய தொண்டாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இதுபோல் இன்றைக்கு இந்த நம்முடைய அவர் மட்டும் இல்லை, அவரோடு கூட நாமும் இணையணும். நாமும் நமக்கு தெரிந்த இடங்களில், நமக்கு உரிய இடங்களில் மரங்களை நட்டு பாதுகாப்போம். இப்படி உலகத்திலேயே ஒரு பெரிய தலை சிறந்த பசுமை மரக்காடாக நம்முடைய பகுதியில் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அடிக்கடி சுவர் விளம்பரங்கள் எல்லாம் பார்க்குறோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இந்த வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்கிறத நம்ம பார்க்கும்போது குமரி மாவட்டத்தை நம்ம நினைத்து பார்க்கணும். ஏன்னா குமரி மாவட்டத்தில் மரங்கள் இல்லாத வீடுகள் இருக்காது, கிடையாது. என்ன அந்த வீட்டுக்கு முன்னால் மரத்தை வச்ச பிறகு தான் வீடே உருவாகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம வீட்டை எவ்வளவு தெருவில் நம்ம எல்கையில் கொண்டு நிறுத்த முடியுமோ நிறுத்திடுதோம். வீட்டு தண்ணி வெளியே போகிற இடங்கள்லையாவது, அந்த கழிவு நீர் போகிற இடத்துலையாவது ஒரு மரம் என்ன, ஆமாம், ஒரு வாழை மரமோ அல்லது ஒரு கருவேப்பிலை கன்றோ வைத்தா நம்முடைய தேவைகளை நம்ம அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அப்போது இன்னைக்கு இங்கிலாந்துக்காரன் உருவாக்கின இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கோத்தகிரியில் அந்த லாங்கூட்டு சோலை இங்கிலாந்துக்காரன் ஏற்படுத்தின ஒரு இடம். அவங்க வந்தது எதுக்காக? வியாபாரத்துக்காக வந்தாங்க. ஆனால் அவனுக்கே என்ன எண்ணம் இருந்துச்சு, ஒரு இந்தியாவை நம்ம வியாபாரம் செய்கிற இடம் சோலைவனமாக இருக்கணும், அது பாலைவனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம வீடுகளெல்லாம் பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறோம், மரங்களெல்லாம் வெட்டி நிலம் விற்பனைக்கு, பிளாட்டுகள் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போடுறோம். இந்த காலத்தில் நம்ம அந்த நார்வேல் போகும்போது
வெள்ளமடம் தாண்டி போயிட்டாலே நாகர்கோவில் என்ட்ரன்ஸ் வர 2 பக்கமும் அப்படி பசுமை வயல்கள் இருக்கும். அந்த பயணம் செய்வதற்கே ஒரு மனசுக்கு ரம்மியமா இருக்கும். இன்றைக்கு இல்லையே அந்த சூழ்நிலை. நம்ம தானே காரணம். ஏன்னா மரத்தை வெட்டுறோம், ஒரு மரத்தை வெட்டுனா 9 மரத்தை நடணுங்கிற எண்ணம் வரணும். சில வீடுகளில் கல்யாண வீட்டிலலாம் இந்த மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க, அது பாராட்ட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட அந்த மரக்கன்றுகளை நம்ம வாங்கி வீட்டில் கொஞ்சம் இப்போ சொல்ற மாதிரி நல்ல விழிப்புணர்வு இருக்கு பாருங்க. நீ சொல்ல போல கல்யாண வீடுகள்லாம் என்னெல்லாம கொடுப்பாங்க ஒரு காலத்துல, இப்போ மரக்கன்றுகளை கொடுக்கணும் ஒரு எண்ணம் வந்துருக்குல்ல. நிறைய வீடுகள் இப்போ மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க, அதுவே ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். அதனால நமக்கு இந்த கிடைத்திருக்கிற அந்த வரப்பிரசாதத்துக்காக நன்றி சொல்லுவோம். அந்த இயற்கை காற்று தான் பெரியது. நம்ம வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் காலார நடந்து போயிட்டு வரணும்னா நல்ல இயற்கை காற்றுகள் கிடைச்சதுனாலே அது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இது சுகாதாரமான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட இந்த நல்ல காரியங்கள் இன்னும் சிறப்பாக நடைபெற நம்மளால் முயன்றதை ஒரு சின்ன கன்றை வைத்தா கூட அதனுடைய சொல்லுவாங்கல்ல, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. பசுமை மாறா காடுகளாக நம்முடைய இந்தியா, குறிப்பாக நம்முடைய தமிழகம் மாற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மரங்களை, எங்களுக்கு தேவையான செடிகளை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே காடுகளை கொடுத்தீர். ஆண்டவரே சதுப்பு நில காடுகளை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு வகையான காடுகளை நாங்கள் ஆண்டவரை அனுபவிப்பதற்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீர். அவைகளெல்லாம் எங்களுக்கு இயற்கை அரண்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், நாங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்களை இந்த காடுகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவர் நீர் படைத்த இந்த பூமி, ஆண்டவர் நீர் உருவாக்கிய பூமி, நீர் சிருஷ்டித்த இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களை மனிதர்களாக படைத்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்களும் நீர் எங்களுக்கு தந்த இந்த பூமியிலே நாங்கள் ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கோத்தக்கரை லாங்கூட் என்ற இந்த ஒரு பெரிய அருமையான 250 ஏக்கர் முழுவதும் பசுமை மாறா காடுகளாக இருப்பதனால அந்த இடப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களும் இன்றைக்கு தண்ணீர், குடி தண்ணீருக்கு எந்த விதமான அவர்களுக்கும் ஒரு சங்கடம் இல்லாமல், இடையூறு இல்லாமல் அவர்கள் குடி தண்ணீரை பெற்று ஆண்டவர் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்கிறதை குறித்து நாங்கள் இந்த செய்தியில் வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவர் இப்படி காடுகள் எங்களுக்கு மனிதர்களுக்கு தருகின்ற இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரை எங்களால் இயன்றவரை, எங்களால் முடிந்தவரை நாங்களும் ஆண்டவரை இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய பள்ளி குழந்தைகள், என்னுடைய கல்லூரியில் இருக்கிற இளைஞர்கள், ஆண்டவர் இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு விழிப்புணர்வு இந்த நாட்களை பெற்று வருகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுடைய பகுதி முழுவதும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுடைய நிலப்பரப்பை, நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சமீப நாட்களாக நல்ல மழை பெய்து கொண்டே வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்வதனால குற்றால மறுவெளியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், மணிமுத்தாறு உள்ள தலையணை இந்த பகுதியில் குளிப்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஏராளமான சமீப காலங்களில் முன்னால் ஒரு காலங்களில் ஒரு தொடர்ந்து மழையே பெய்யாத காலங்கள், அப்போ தண்ணியை பார்ப்பது கூட ஒரு அரிதான காலமாக இருந்தது. ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 2-3 தொடர்ந்து பல வருடங்களாக தொடர்ந்து நல்ல மழையை ஆண்டவர் வருஷிக்க பண்ணுகிறார். குறிப்பாக இந்த நாட்களிலும் இந்த மேற்கு தொடர்ச்சி இந்த அதாவது மழை, தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ சூழ்நிலை இந்த மழை பெய்து வருகிற இந்த நாட்களில் இந்த குற்றாலத்தில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதனால ஏராளமான தண்ணீர் ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் வந்திருக்கிறது அருவிகளில். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை நம் மனிதர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருகிறார். நல்ல மழையை கொடுத்து இந்த பூமியை ஆண்டவர் குளிர செய்திருக்கிறார். நல்ல மழையை கொடுத்து தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இவைகளை பயன்படுத்துவது நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது. அதனால் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். தீயோர் மேலும்
நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே செய்கிறவரே, ஆசீர்வாதமான இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே நீர் தந்த மழை செல்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே நீர் மழை பெய்ய பண்ணுவீர், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு தந்து வருகிற நல்ல மழைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளிலே ஆண்டவரே நல்ல மழையை கொடுத்து நாள்தோறும் ஆண்டவரே நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதே வேளையிலே சில இடங்களிலே அந்த தண்ணீர் வெளியே செல்லுகிற பொழுது நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது, எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளுங்கிற எச்சரிப்பின் செய்தியையும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நன்மையை பெற்றுக்கொள்கிற நாங்கள் இந்த தீமைக்கு விலக்கி காக்கப்படத்தக்கதாக நீர் எங்களை விலக்கி பாதுகாக்க அவ்வப்பொழுது ஆலோசனைகளை தருகிறீர், எச்சரிக்கைகளை தருகிறீர், அறிவிப்புகளை தருகிறீர். நாங்கள் அதை கேட்டு எங்களை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரை, கடந்த நாட்களிலே அந்த குற்றாலம் பகுதியிலே நிறைய வெள்ளம் வருகின்ற பொழுது அடித்து செல்லப்பட்ட குடும்பங்கள், ஆண்டவரை தன்னுடைய அருமையானவர்களை இழந்தவர்கள் உண்டு சுவாமி. அந்த குடும்பங்களுக்கு நீர் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இயற்கையை ஆண்டவரை மீறி செல்லாதபடி ஆண்டவரை அதை அனுசரித்து நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அதன்படி நடந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரை, இன்னும் மழை இல்லாத பகுதிகளுக்கு நல்ல மழையை தாரும், நீர்நிலைகள் நிரம்பாத நீர்நிலைகள் நிரம்ப உதவி செய்யும் சுவாமி. குறிப்பாக விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த ஆண்டு நன்மைகள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க சில இடங்களிலே விளைச்சல் விளைந்திருக்கிறது, அறுவடை செய்ய வேண்டும் என்று இருக்கிற இடத்திலே மழை வந்து விட்டதே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். எல்லாரையும் நீர் போஷிக்கிற தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், தேவாதி தேவன் தாமே கரம் பிடித்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வரப்போகிற நாட்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய மகிமை தொலைக்காட்சி ஊழியங்களை உடைய கரத்திலே தருகிறோம். உடைய நாம மகிமைக்கென்று வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.